கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தேவ சமூகத்தை In the Lord's presence, நாம் பார்ப்பது, when we see துதிப்பது, and we praise, அவரோடு பழகுவது, when we have fellowship with Him, வேதத்தை வாசிப்பது, when we meditate on His word, ஜெபிப்பது, when we pray, இவையெல்லாம் உலகத்தில் பெரிய பாக்கியமுள்ள மக்களாக நம்மை தேவன் பார்க்கிறார். all these things, it's a great privilege and blessing for God's people. ஏனென்றால் Reason, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் the one who is in this world, பெரியவராய் இருக்கிறார். one who is in is greater than. அதனால் பெரியவரோடு கூட பழகுகிற நாம் So we have a fellowship with a greater God. பாக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். We are a privileged people. பழகுவது மாத்திரமல்ல, Not only having fellowship, அவரை அறிக்கை பண்ண வேண்டும் என்று நாம் பார்த்தோம். we seen that we have to confess Him. எப்படியாக அறிக்கை பண்ண வேண்டும்? How we should confess Him? எல்லோரோடும் ஒப்பிட்டு அறிக்கை பண்ணாதபடிக்கு It is not confessing and comparing with others. அவரே ஜீவனுள்ளவர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். Say it, He is the one who living forever. அவரே உயிர்த்து எழுந்தவராக அறிக்கை பண்ண வேண்டும். We should confess He is the one who has been resurrected from the dead. இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருப்பதாக நாம் எல்லோருக்கும் சொல்லியாக வேண்டும். Today also we should confess and we should share Jesus is living forever. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். For that is the reason God has called us. அதற்காக தான் தேவன் நம்மை மீட்டெடுத்தார். For that is the reason God has saved us. அதற்காக தான் நம்மை அவரோடு கூட உடன்படிக்கைக்குள் உள்ளாக்கி இருக்கிறார். For that is the reason God has made a covenant with us. அதற்காக தான் அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். That is the reason God has given His anointing to us. நாம் மௌனமாய் இருந்தால், We should never be quiet. நாம் மறைத்து வைத்திருந்தால், We should never hide. அது நம் வாழ்க்கைக்கு For that reason, ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துவிடும். it creates a destruction in our lives. மேன்மையான ஒரு பொக்கிஷத்தை We received this great treasure. நாமே மறைத்து கொண்டால் We should never hide within ourselves. நமக்கும் லாபம் இல்லை, It is not a benefit for me, பிறருக்கும் லாபம் இல்லாமல் போய்விடும். and it will not be a benefit to others. அதனால் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக So yesterday we meditated. இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவன் என்று அறிக்கை செய்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. It is a responsibility to confess that Jesus is God and Jesus is the Son of God. அதிலே தேவனுடைய மகிமையை நமக்குள் பார்க்க முடியும். And we can able to see the glory of God in that. நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும், நாமும் தேவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி. And we will receive a hope and we will remind that God in Him. இந்த ஐக்கியம் சிறப்பான ஐக்கியம். This fellowship is greater. அதோடு முடிவதல்ல. Not only ending with that. அதே 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, The same chapter 1 John chapter 4 verse 12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. No. நாம் ஒருவிடத்திலே ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்புக்கு நமக்குள் பூரணப்படும். No man has ever seen God. If we have love for one another, God is in us and His love is made complete in us. தெளிவாக சொல்லப்படுகிறது. It is said very clearly. இங்கே யோவானுடைய புத்தகமாக சொல்லப்படுகிறது. This book is written by John. இந்த யோவான் யார் என்று சொன்னால், Who is this John? 12 பேரிலே விசேஷமான ஒரு சீஷனாக, He is out of the 12 disciples, he is special. இயேசுவோடு கூட மிக நெருங்கிய ஒரு சீஷனாக, He is a very close associate with Jesus. அதிகமாக அன்பு கூறுகிற சீஷனாக இவரை குறித்து வேதத்திலே பார்த்திருப்போம். This disciple is more lovable to Jesus. இயேசுவா இருந்தபோது இயேசுவை இவர் கண்டிருக்கிறார். When he was in the Jesus in a flesh, he has visited him. மரித்து After he died, உயிர் தெழுந்து 40 நாட்களும் இவர் கண்டிருக்கிறார். after he rose from the dead for 40 days, he was seen with his own eyes. அதற்கு பின்னால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு After that, he was ascended to heaven. அவர் காணவில்லை. He didn't see him. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷமும் இவரால் எழுதப்பட்ட புத்தகம் தான். But the book of Revelation is also written by the same person. தரிசனத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அவர் பார்த்தார். By vision, he is looking at. தரிசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தை இவர் எழுதியிருக்கிறார். By vision only, he wrote the book of Revelation. அதனால தான் இவர் சொல்லுகிறார், For that is the reason தேவனை he says, ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. no man has ever seen God. அவர் உயிர்த்த பிற்பாடு பரலோகம் எடுத்துக்கொள்ள பிற்பாடு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. And it has been said after the ascension to heaven. அதை எப்படி காண்பிக்க முடியும்? So how we can able to show him? நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறோம். As we meditated yesterday, we confess He is the Son of God. இன்றைக்கு உலகம், Today world, உலகத்தின் மக்கள், all the worldly people, குறிப்பாக ஆசியா தேசத்தில் அநேக மக்களுடைய காரியங்களை பார்க்கும்போது, especially in the nation of Asia, சிலை வழிபாட்டின் மூலமாக தான் தெய்வத்தை நம்புகிறார்கள். they are into an idol worship and believing. ஆனால் But
தெய்வத்தை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். But in this verse, John is saying how to show God. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். And it says, if we have love for one another, God is in us and his love is made complete in us. நாம் பிறரிடத்திலே அன்பு கூறுகின்ற போது தெய்வத்தை நம் மூலமாய் அவர்கள் பார்க்க முடியும். By loving one another, other people can able to see God in us. நிச்சயமாகவே Surely, இந்த அனுபவத்தில் போகதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to walk in this kind of ஏனென்றால் experience. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Reason, God is always love. அன்பின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். By love, God gave his only begotten son to the world. அந்த அன்புக்கு அளவே கிடையாது. That love has no measures. அந்த அன்பு ஒருவரையும் மறுதலித்தது கிடையாது. That love has never forsaken anyone. மறந்தது கிடையாது. That love has never forgotten anyone. வெறுத்தது கிடையாது. It never had a hand. 4 சுவிசேஷ புத்தகத்தில் In the 4 gospels, இயேசுவின் அன்பை முழுமையாக பார்க்க முடியும். we can able to see the love of Christ in the 4 யாரையும் gospels. வெறுத்து தள்ளினதாய் பார்க்கவே முடியாது. He never forsaken anyone. கடைசி நொடியில் கூட, At the last moment also, சிலுவையிலே தொங்கும் போது கூட when he was on the cross of Calvary, ஒருவரையும் அவர் சபித்ததாக, he never cursed anyone. ஒருவரையும் அவர் யோசித்ததாய் பார்க்கவே முடியாது. He never had an enmity with anyone. அன்பை அவர் பிரதிபலித்தார். He revealed the love. இன்றைக்கு வாழ்கிற நாம் Today we live. தேவனை யாருக்கும் காண்பிக்க முடியாது. We are not showing God ஒரு உருவத்தை சொல்ல முடியாது. by showing an idol. We can show, ஆனால் நம் அன்பின் மூலமாக but by love we can மற்றும் say, காண்பிக்கும்படியாக we can able to show. நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். Let us surrender our life. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய ஒரு வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது when we remembered about your every word, எங்களை எவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டு வருகிறீர். how much beautifully you are இந்த leading us. அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களால் போக முடியுமா? Lord, we can't able to go in this ஆனால் experience, முடியாது. but we can't. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. But with you everything is எங்களால் possible. முடியாது. Not by us, உம்மால் கூடும். but with you everything எங்களை is ஒப்புக் possible. கொடுக்கிறோம். We are surrendering, Lord. லீதுரு பில்லபுதுருபியாதியா. Oh, we thank you, Lord. நாங்கள் பேச்சினால் தெய்வத்தை சொல்லாதபடிக்கு Not speaking through words, அன்பினால் சொல்லும்படியாக by showing your love to the தேவனங்களுக்கு world. அனுகிரகம் செய்வீராக. Lord, shower your grace. அபிஷேகத்தை நிரப்புவீராக. Fill me with your தேவ anointing. பிரசன்னங்களை ஆண்டவரை முழுமை மாற்ற முடியும் ஐயா. Fill me with your Lord's presence. கர்த்தர் நடத்துங்க. Lord, lead us. மகிமையான கரை செய்யுங்க. Do gloriful things. வேதம் என்ன சொல்லுகிறதோ What the Bible அதை says. விளங்கி வாழ உதவி செய்யுங்க. Help me to understand and do according இயேசுவின் to it. நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.